ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையில் பாதுகாப்பு அலுவல்கள் தொடர்பான அமைச்சுசார் ஆலோசனைக் குழு கூட்டம் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் அண்மையில் கூடியது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ஆளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். உயர் பாதுகாப்பு வலயங்களை தொடர்ச்சியாக பேணுவதை மறுபரிசீலனை செய்து தேவைக்கு ஏற்ற வகையில் அவற்றின் எல்லைகளை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நடைமுறையில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயங்களின் எல்லைகளை தொடர்ந்தும் பேணுவதா என்பது தொடர்பில் மீண்டும் மறுபரிசீலனை செய்து தேவைக்கு ஏற்ற வகையில் அவற்றின் எல்லைகளை புதுப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு படையினரை அறிவுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு முகாம்கள் அல்லது வெவ்வேறு தேவைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் தனியார் காணிகள் மீண்டும் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கொள்கை எனவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். மீண்டும் கையளிக்கக்கூடிய தனியார் காணிகளை வழங்குவதற்கு அவ்வாறு வழங்குவதற்கு முடியாதுள்ள காணிகளுக்காக நியாயமான நட்டஈட்டை வழங்கி அதற்கான நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பாதுகாப்பு முகாம்கள் உள்ள பகுதிகளில் எந்தளவு காணிகளை ஒதுக்க முடியும் என்பது தொடர்பிலும் ஆராய்ந்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.